இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். சிக்கலை தலைமை இடமாக கொண்டு ஒன்றியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சிக்கல் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாவில் இருக்கும் சிக்கல் ஊராட்சியினை தலைமை இடமாக கொண்டு புதிய ஒன்றியம் அமைக்க வலியுறுத்தி இப்பகுதி மக்கள் 40 ஆண்டு காலமாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இவர்களது போராட்டத்தினை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 110 விதியின் கீழ் சிக்கலை தலைமை இடமாக கொண்டு ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் எனக் கூறினார். ஆனால் அதற்கு பின் வந்த திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் எந்தவித ஒரு நடவடிக்கையும் இல்லாத நிலையில் கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி ஆகிய 3 ஒன்றியங்களை 5 ஒன்றியங்களாக கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி, சாயல்குடி, சிக்கல் என பிரிப்பதாக கூறி வந்ததோடு வேறு எந்த நடவடிக்கையும் இல்லை. இதனைத் தொடர்ந்து இப்பகுதி மக்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிக்கல் ஒன்றிய உரிமை மீட்பு குழு சார்பில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் சிக்கல் பகுதியில் உள்ள அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கிழக்கு ராமநாதபுரம் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் முனியசாமி தலைமையில் பசுமை கழக மாநில துணை பொதுச் செயலாளர் காரணமாக ராஜா முன்னிலையில் ராமநாதபுரம் தொகுதி செயலாளர் பாலா மற்றும் பலர் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிக்கலை தலைமை இடமாக கொண்டு புதிய ஒன்றியம் அமைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையினை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஊராட்சி ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து சிக்கல் ஒன்றியம் சிக்கலை தலைமையிடமாக கொண்டு புதிய ஒன்றியம் அறிவிக்க வேண்டி கடந்த 40 ஆண்டு காலமாக அந்த பகுதி மக்களிடையே நீண்டகால கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கடந்த 40 ஆண்டு காலமாக போராடி வருகிறோம். பல்வேறு வகைகளில் நடைபயணம், சைக்கிள் பேரணி, மாபெரும் உண்ணாவிரதம் போன்ற கவன ஈர்ப்பு போராட்டங்களை 1990களிலே நடத்தி நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களின் ஆலோசனைப்படி நடத்தியுள்ளோம். அதன் விளைவாக சட்டமன்றத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டது. புதிய சிக்கல் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. அது நாளடைவில் கிடப்பில் போடப்பட்டு தற்பொழுது கடலாடியை இரண்டாக பிரித்து சாயல்குடி புதிய ஒன்றியம் அறிவிப்பு வெளியானது. இதனைத் தொடர்ந்து சிக்கல் ஒன்றிய உரிமை மீட்பு குழு சார்பாக மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி, பசுமை தாயகம் மற்றும் சமூக அமைப்புகளை ஒன்று திரட்டி மாபெரும் மறியல் போராட்டங்களை சிக்கலிலே நடத்தினோம். அதற்கும் செவிசாய்க்காத அரசு மெத்தன போக்கில் இருப்பதை கண்டித்து இன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இன்னும் அரசு எங்களை கண்டுகொள்ளவில்லை என்றால் மாபெரும் போராட்டங்களை, மனித சக்திகளை திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, மக்களுக்கு தேவையான கோரிக்கை. சிக்கல் பகுதி வளர்ச்சியடைய வேண்டுமே என்றால் சிக்கல் தனி ஊராட்சி ஒன்றியமாக அறிவிக்கப்பட்டால் மட்டுமே சிக்கல் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அந்த பகுதி வளர்ச்சி அடையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ணமகாராஜா, பசுமை தாயகம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.